ஒரு இனோவா கார் மட்டும் தனியாக ஓடிட்டு இருக்கு. டிரைவ் பண்ணுறவன் அர்ஜுன். பின்னாடி சீட்டில் 3 வயசு குழந்தை ஆழ்ந்த தூக்கி கொண்டிருக்கிறது. கார் நின்றுடுச்சு. அர்ஜுன் இறங்குறான். மழையில் நனைஞ்சிட்டு ஸ்டெப்னி எடுக்கிறான். ரோடு சைடில் ஒரு பழைய வெள்ளை அம்பாசிடர் கார் நின்றுட்டுருக்கு. லைட் எல்லாம் ஆஃப். ஆனால் உள்ளே யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது. டயர் மாற்றி முடிச்சதும் பின்னாடி இருந்து ஒரு குரல், சார் கொஞ்சம் தண்ணி இருக்கா? அர்ஜுன் திரும்புறான். வயசான ஆள், வெள்ளை சட்டை, வெள்ளை வேஷ்டி, முழுசா நனைஞ்சிட்டு நிற்கிறான். தண்ணி, கொஞ்சம் தண்ணி தாங்க சார். குரல் ரொம்ப பரிதாபமா இருக்கு. அர்ஜுன் நடுங்கிற கையால ஒரு பாட்டில் நீட்டுறான். பாட்டில் அவன் கையை தாண்டி தரையில விழுந்து உருளுது. வயசான ஆள் மெல்ல சிரிக்கிறான். என்னால் எடுக்க முடியாது சார். நான் 18 வருஷமா இதே இடத்துல நின்றுட்டு இருக்கேன். 2007ல் இங்கேயே என் கார் ஆக்சிடென்ட் ஆகி நானும் என் பேத்தியும் செத்துட்டோம். ஆனால் என் பேத்தி இன்னும் என் கூடவே இருக்கா, பின்னாடி சீட்டில். அர்ஜுன் திரும்பி அம்பாசிடர் காரை பார்க்குறான். பின் சீட்டு கண்ணாடி கொஞ்சம் இறக்கி இருக்கு. ஒரு 4-5 வயசு பொண்ணு முகம் மட்டும் தெரியுது. மாமா, என்னை கூட்டிட்டு போ மாமா, எனக்கு பயமா இருக்கு. அர்ஜுன் கத்திக்கிட்டே ஓடி தன் காருக்குள்ள ஏறான். ஸ்டார்ட் பண்ணி பறக்கிறான். ரீல் வியூ மிரரில் பார்க்குறான். அம்பாசிடர் காரோட ஹெட்லைட்டு திடீர்னு ஆன் ஆகுது. ரெண்டும் சிவப்பு கலராக மாறுது. அரை மணி நேரம் கழிச்சு ஒரு பெட்ரோல் பங்க். அர்ஜுன் உள்ள ஓடுறான். அண்ணா, பேய் பார்த்தன அண்ணா. பங்கால அமைதியாக சிரிக்கிறான். ராமசாமி ஐயாவா சார்? தண்ணி கொடுத்துட்டீங்களா? ஒன்று மட்டும் சார், நீங்க அந்த பாட்டில் அவர் கையில கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, இப்போ நீங்க இங்க நிக்க மாட்டீங்க. அர்ஜுன் பின்னாடி தான் காரை பார்க்கறான். பின் சீட்ல அவன் மகள் தூங்கிட்டு இருக்கா. அவ பக்கத்துல இன்னொரு பொண்ணு, அம்பாசிடர்ல இருந்த பேய் பொண்ணு. அவன் மகள் தோல்ல தலை வச்சு கேமராவை பார்த்து சிரிக்குது. கதை பிடிச்சிருக்கும் போல. ஒரு சப்ஸ்கிரைப் செய்யலாமே.